என்ன வேணாலும் போராட்டம் வரட்டும், இந்த மாதத்துல பார்த்து கொள்ளலாம். ஜெயம் கொடுக்கிற இயேசு கூட இருக்கிறார். எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதுனால மகிழ்ச்சியோட அவரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி நீங்க துதிக்கணும். நீங்க துதிக்க 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 பிசாசு வெட்கப்படுவான், பிரச்சனைகள் விலகும், போராட்டங்கள் விலகும், நீங்க ஜெயம் பெற்றவளா நிற்பீங்க. அதனால இந்த மாதத்துல நீங்க வெற்றிகளை காண போறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில ஜெயத்தை கண்டு மகிழ்ந்து களிகூற போறீங்க. இப்பொழுதே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெயம் பெற்று வெற்றி சிறந்து தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவேன்னு தைரியமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். சரியா? தைரியமா சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துல நான் ஜெயம் பெற்று மகிழ்ச்சியோட தேவனை துதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவாதி தேவன் கத்தாதி கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஆம். செய்தத நினைச்சு